அனைவருக்கும் வணக்கம். பீமா வாஸ்து சேனல் சார்பாக அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா, முதலாக வீடு கட்டுபவர்கள். அது என்ன முதலாக வீடு கட்டுறவங்க, முதல்ல கட்டுறவங்க, ரெண்டாவது கட்டுறவங்க அப்படின்னு முதலா வீடு கட்டுறவங்க நிறைய சந்தேகங்கள், நிறைய விஷயங்களை வந்து பண்ணாம இருக்கு. ஒரு பட்ஜெட், ஒரு வீடு கட்ட போறதுக்கு முன்னாடி அந்த வீடை குறித்து அவங்க ஒரு பிளான் பண்ணி, ஒரு பொறியாளரை அணுகி அதுக்கு ஒரு பிளான் ரெடி பண்றாங்க. பிளான் கான்செப்ட் ரெடி பண்ணி அது மாதிரியான வீடு அமைக்கிறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்கு ஒரு பட்ஜெட் அரைவ் பண்றாங்க. அந்த பட்ஜெட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் அந்த பட்ஜெட் அந்த பிளிம்த் ஏரியா, அதாவது அந்த பில்டிங்கோட பிளிம்த்துக்கு மட்டும், பில்டப் ஏரியாவுக்கு மட்டும்தான் அந்த பட்ஜெட் இருக்கு. அதோட அடிஷ்னலா இருக்கிறது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, அடிஷ்னல் மீன்ஸ் பிளிம்த் ஏரியாவுக்கு வெளியில அவங்க பண்ணக்கூடிய எந்த விதமான வேலைகளும் அதுல கவர் ஆகாது. அதே நேரத்துல ஒரு இன்ஜினியர் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி அவர் ஒரு பட்ஜெட் கொடுக்குறாருன்னு வைங்க, நம்மளால பெரும்பாலும் அதை அக்செப்ட் பண்றது இல்லை. ஏன்னு கேட்டா இவங்களுக்கு வந்து அந்த கடைசியா நெட் டோட்டல் வருது பாருங்க, அதை தான் மெயினா பார்ப்பாங்க. இவர் ரொம்ப ரேட் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி கரெக்டான ஆளை வந்து இவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதுல என்ன ஆக்சுவலா இதை பத்தின விவரங்களை எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் மெயினா இந்த வீடியோவில் இது பண்றோம். இது புதுசா வீடு கட்டுறவங்க மட்டும்தான் பார்க்கணும் இல்லை, ஏற்கனவே வீடு கட்டியிருக்கவங்களும் இதை பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய விஷயங்கள் இங்க கோயின்சைட் ஆகணும். அதே டைம் இனிமே கட்ட போறோன்ற ப்ரொபோசல் உள்ளவங்களும் இதை பாருங்க. தயவு செய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. கிளிக் பண்ணீங்கன்னா அது வந்து எங்களோட ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களை உடனடியாக வந்து சேர்றதுக்கு வசதியா இருக்கும். ஓகே, இப்போ ஆக்சுவலா உங்ககிட்ட ஒரு பிளாட் இருக்கு. அந்த பிளாட்ல நீங்க வந்து ஒரு வீடு கட்ட போறீங்க. ஒரு பொறியாளரை அணுகி இருக்கீங்க. அவர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு கட்ட போறீங்கன்னா அவர் வந்து ஒரு எஸ்டிமேட் ஒரு 30 lakhsனே வச்சுக்கோங்க. 30 lakhs, 3000 rupees per ஸ்கொயர் ஃபீட்னு போட்டு ஒரு 30 lakhs rupeesக்கு ஒரு கோட் கொடுக்குறாரு. ஓகே, அந்த 30 lakhs கோட் என்ன இருக்கும்னா ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும். என்னென்ன அவர் செய்ய போறாரு அப்படின்ற ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் இருக்கும். என்ன பேஸ்மெண்ட், என்ன ஹைட்டு ரைஸ் பண்ண போறாரு, எர்த்ரீம் என்ன மாதிரி பண்ண போறாரு, அதோட ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் எப்படி இருக்கும், இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இதுல என்னென்ன இருக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பிரிண்ட்டை தாண்டி வெளியில உள்ள விஷயங்கள் எதுவுமே அதுல இருக்காது. நீங்க அதை கேட்டீங்கன்னா அது பூராமே அடிஷனல் அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. நீங்க கேட்கலன்னா அது எதுவுமே அதுல மென்ஷன் ஆயிடும். அட் த சேம் டைம் நீங்க ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்கும் போது வந்து நீங்க கரெக்டா ஒரு டைட்டா பட்ஜெட் வச்சிருக்கீங்கன்னு வைங்க. 30 லட்சம் ரூபாய் இன்ஜினியர் சொல்றாரு, 30 லட்சம் ரூபாய் தான் நீங்க கையில வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா ப்ராஜெக்டை ஃபினிஷ் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதே நேரத்துல நியர்லி 30 to 40% வந்து அடிஷ்னலா வரும். அதாவது 30 லட்சம் ரூபாய்னா அடிஷ்னலா ஒரு 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள். இது என்னென்ன, எதனால இந்த மாதிரியான டிஃபரன்ஸ் எல்லாம் வருது அப்படின்றது வந்துதான் இந்த இடத்துல நம்ம பார்க்க போறோம். என்னென்ன விஷயங்களை நம்ம கணக்குல எடுத்துக்காம விடுறோம். கணக்குல எடுத்துக்காம விடுறோம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு ஒரு கான்செப்ட் ஃபைனலைஸ் பண்ணிடுறீங்க. ஓகே, இப்ப அதுக்கு ஒரு அப்ரூவல் வாங்கணும். அப்ரூவல் வாங்கணுன்ற சென்ஸ், நீங்க போனீங்கன்னா அந்த சைட் வந்து ஆல்ரெடி டிடிசிபி அப்ரூவ்டு சைட்டா இருந்துச்சுன்னா உங்களுக்கு டிடிசிபி அப்ரூவல் வேலை மிச்சம். இதே டிடிசிபி அப்ரூவல் இல்லாம இருக்குன்னு வைங்க, அந்த சைட்டுக்கு நீங்க டிடிசிபி அப்ரூவல் வாங்கணும். அதுக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 50,000 rupees ஆகும். ஓகே, அந்த டிடிசிபி அப்ரூவலுக்கு நீங்க போகும்போது அதுக்கு நீங்க வேக்கன்ட் சைட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பொட்டல் வரி இருந்து அப் டு டேட் வந்து நீங்க அதை கட்டி கொடுக்கணும். அது என்ன வந்து மென்ஷன் ஆகுதோ அதை நீங்க கட்டி கொடுக்கணும். முடிஞ்சு டிடிசிபி அப்ரூவல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிளான் அப்ரூவல், நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்னா குறைஞ்சது ஒரு 1.5 lakhs வரைக்கும் அதுக்கு ஆகும். 1.5 lakhs இருக்கு. 50,000 rupees வந்து டிடிசிபி அப்ரூவல். இந்த மாதிரி இதை எல்லாமே அக்கௌண்ட்ல பண்ணி கொண்டு வர மாட்டாங்க. அதாவது அவங்க வந்து இதை கனெக்ட் பண்ணிருக்கவே மாட்டாங்க. ஒரு வீடு கட்டவர் வந்து இந்த மாதிரி விஷயங்களை கனெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. இதை தாண்டி போர்வெல், இன்னைக்கு ஒரு போர்வெல் போட்டு நீங்க ரெடி பண்றதுக்கு அது ஒரு நியர்லி ஒரு 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்துடும். நீங்க என்ன டெப்த் போறீங்க, என்ன மோட்டார்ஸ் சப்மர்சிபிள் யூஸ் பண்ண போறீங்க, என்ன மாதிரி அளப்பு அந்த ரேட்டு. அனதர் திங், மெயினான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் போல். நீங்க எந்த இடத்துல வீடு கட்ட போறீங்களோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக் போல் பக்கத்துல இருந்துச்சுன்னா நீங்க உங்களோட ப்ராசஸ் ஈஸி. நீங்க சர்வீஸ் அப்ளை பண்ணீங்கன்னா மீட்டர் மட்டும் அவைலபிளா இருந்தா போதும், உங்களுக்கு இமீடியட்டா உங்க சர்வீஸ் கிடைச்சிடும்.
அட் த சேம் டைம் அந்த இடத்துல வந்து ஒரு போலோ 2 போலோ லே பண்ணாதான் உங்களுக்கு வந்து சர்வீஸ் கொடுக்க முடியுன்ற சூழ்நிலை இருந்துச்சுன்னா அது டைரக்டா ஏடி கண்ட்ரோல் போகும். ஏடினா அடிஷனல் டிவிஷனல் இன்ஜினியர் கண்ட்ரோல் போகும். அவர் வந்து சைட்டை இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அவங்க இந்த ப்ராசஸ் எல்லாம் உங்க அப்ளிகேஷன் சீனியாரிட்டி படி ப்ராசஸ் பண்ணி தான் உங்களுக்கு சர்வீஸ் கொடுப்பாங்க. இது மேபி அது இடத்தை பொறுத்து 1 மாசமோ 2 மாசமோ 3 மாசமோ கூட டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இப்ப இது பூராமே அடிஷனல். இப்ப நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா இதுவே ஒரு 4 to 5 lakhs வரும். இந்த 4 to 5 lakhs வந்து பெரும்பாலான ப்ரொபோசர்ஸ் வீடு கட்ட போறவங்க இதெல்லாம் கவனிக்கிறதே கிடையாது. ஓகே, அதை தாண்டி இது எல்லாமே ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சிடுறாங்க. முடிச்சுட்டு அடுத்த அகைன் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வரும்போது கன்ஸ்ட்ரக்ஷன்ல பிளிந்த் ஏரியா மட்டும்தான் கவர் ஆகுன்னு சொல்லியிருக்கு அவங்க கொடுக்குற கொட்டேஷன்ல. அப்ப கவர் ஆகாத விஷயங்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் வால் ஃபில்லிங், அதாவது உங்களோட ரோட் லெவல்ல இருந்து உங்க சைட் 1 அடியோ 2 அடியோ பள்ளத்துல இருந்துச்சுன்னா அதுக்கு மேலதான் அந்த ஃப்ளோர் லெவல நீங்க தூக்கணும். அப்ப அதுக்கான ஃபில்லிங் காஸ்ட். காம்பவுண்ட் வால் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். காம்பவுண்ட் வால் இது போக நீங்க ஒரு அண்டர் கிரவுண்ட் சம்ப் வேணும். நீங்க வந்து ஒரு மெட்ரோ வாட்டர் ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு சம்ப் வேணும்னா அந்த சம்புக்கான காஸ்ட் அடிஷனல் ஆகும். சப்போஸ் உங்க இடத்துல வந்து அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் கிடையாது அப்படின்னா நீங்க செப்டிக் டேங்க், அந்த செப்டிக் டேங்கான காஸ்ட் அடிஷனல் ஆகும். ஒரு லூஸ் பிட்டு சோப் பிட்டு இது போடுறீங்கன்னா அது அடிஷனல் ஆகும். அதர் திங் ஓவர் ஹெட் டேங்க் வந்து ஒரு பிவிசி டேங்க் வாங்க வைக்க சொன்னீங்கன்னா பில்டர் இன்ஜினியரா வாங்கி வச்சிருவாரு. அட் த சேம் டைம் நீங்க வந்து அந்த பேரபட் வாலுக்கு மேல ஒரு ஸ்லாப் போட்டு அதுக்கு மேல ஓவர் ஹெட் டேங்க்லாம் கட்டணும்னா அதை எல்லாமே அடிஷனலா சார்ஜ் பண்ணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அடிஷனலா வரும்போது இதுவே பாத்தீங்கன்னா இது தனியா ஒரு நீங்க என்ன எஸ்டிமேட் போட்டிருக்கீங்களோ அதுல ஒரு 10 to 15% லோட் ஆகும். ஓகே, இது போக ஒரு யூஸ் பண்ற திங்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு டைல் வந்து ஒரு டபுள் சார்ஜ் வெட்டிஃபைட் டைல்ஸ் வந்து ஸ்கொயர் ஃபீட் 45 ரூபாய்க்கும் கிடைக்குது, 160 ரூபாய்க்கும் இருக்கு. பில்டரோ இன்ஜினியரோ அவர் வந்து 45 ரூபாய்க்கோ 50 ரூபாய்க்கோ அவர் வந்து மென்ஷன் பண்ணி சார்ஜ் பண்ணியிருப்பாரு. நீங்க 150 ரூபாய் டைல்ஸை காமிச்சிட்டு எனக்கு இது போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அந்த நேரத்துல வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் ஆகிறதுக்கு சான்சஸ். இதை எல்லாமே முன்னாடியே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பில்டரோ ஒரு இன்ஜினியரோ ஒரு ஜஸ்ட் கோஆர்டினேட்டர் அவங்களோட நாலேஜை வச்சு உங்களுக்கு ஒரு நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் பிளஸ் ஒரு நல்ல ஒர்க்மேன்ஷிப் உள்ள ஒரு வீட்டை உங்களுக்கு அவங்களால உருவாக்கி கொடுக்க முடியும். அதுதான் அவங்களோட வேலை. மிச்சபடி மெட்டீரியல் காஸ்ட் எஸ்டிமேஷன் ஆகிறதோ லேபர் காஸ்ட் ப்ரைஸ் ஆகிறதோ அவங்க ஒன்றுமே செய்ய முடியாது. அதை வந்து ஒரு கிளைண்ட்டா யார் வீடு கட்டுறப்ப நான் வீடு கட்டுறேன்னு நீங்க வீடு கட்டுறீங்கன்னா நம்ம தான் அதை வந்து பேர் பண்ணி ஆகணும். இதை விட்டுட்டு அவர் இன்ஜினியரை அவர்கிட்ட நமக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு அவர் எல்லாமே பார்த்துக்குவாருன்னா அவர் எல்லாருமே அவரால் பார்க்க முடியாது. இந்த மாதிரியான விஷயங்கள் இதை பூராமே மனசுல வச்சுக்கிட்டு ஒரு இதுக்குள்ள ஒரு ப்ரொபோசலுக்குள்ள வந்தா நல்லா இருக்கும். இதுல என்ன நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். எக்ஸிட் பாலிசி, அது போக சைட் இன்சூரன்ஸ், சைட் ப்ரொடக்ஷன் சம்பந்தமா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி விஷயங்களை நம்ம அனலைஸ் பண்ணல. ஏன்னா டைம் இல்லை. நெக்ஸ்ட் வீடியோ இதோட கண்டினியூஷன்ல இதை எல்லாமே பார்ப்போம். தொடர்ந்து உங்க ஆதரவைகள் கொடுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.